ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வைப்பர் வந்து செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். பொதுவாக வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. நம்ம அதை வந்து மாட்டு கொட்டகையை கழுவி முடிச்சுட்டு செட்டை சீக்கிரம் காயணுங்கிறதுக்காக நம்ம வந்து வைப்பர் பயன்படுத்துகிறோம். பொதுவாக செட்டு வந்து நம்ம தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு அது காயறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம அதே டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைப்பரை போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வலிச்சு விட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் செட்டு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வைப்பர் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வலிச்சாச்சு. எதுக்காகனா பொதுவாக வைப்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலங்களை விட மழைக்காலங்களுக்கு வந்து மெயினாக பயன்படும். ஏன்னா செட்டு வந்து மழைக்காலங்களில் சீக்கிரம் காயாது. ஈரமாக இருந்தால் நம்ம மாடுகளை கட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே செட்டை கழுவி முடிச்சுட்டு நம்ம வைப்பர் போட்டு வலிச்சிட்டோம்னாலே சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ வந்து கீழே சைடு இந்த தொழு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு புறம் இருக்குது. இது வந்து இன்னும் வெயில் அடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த செட்டு இன்னும் காயலை. செட்டுக்குள்ளே வெயில் அடிச்சு அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிழக்கு சைடு இருக்க தொழுவுக்கு வந்து ஈவினிங் டைம் தான் வெயில் வரும். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம வைப்பர் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வலிச்சாச்சு. அப்படிங்கும்போது செட்டு சீக்கிரம் காஞ்சிருச்சு. நம்ம வந்து மாடு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.